ஹே எவ்ரிவன், நீட் எக்ஸாம் எழுதி முடிச்சதுக்கப்புறம் நெறைய பேர் இப்ப லோவா ஃபீல் பண்ணியிருப்பீங்க. பிகாஸ் நீங்கலாம் வந்துட்டு இந்த வருஷம் ஒரு கவர்மெண்ட் சீட் வந்துரும்னு நெறைய பேர் கான்ஃபிடென்ட்ல இருந்திருப்போம். ஆனா, அது நடக்காம போயிருக்கும். கரெக்ட்டா? அண்ட் ஸோ இன்னொரு வாட்டி நான் ரிப்பீட் பண்ணணுமா? வேணாமா? ரிப்பீட் பண்ணா எனக்கு கண்டிப்பா கிடைக்குமா? இல்ல நான் வேற ஏதாவது பிஎஸ்சி கோர்ஸ் படிக்கலாமா? ஒரு இன்ஜினியரிங் கவுன்சிலிங் ஓப்பன் ஆயிடுச்சு. அதுக்கு ஆப்ட் பண்ணவா? இந்த மாரி நெறைய கன்ஃப்யூஷன்ல இருப்பீங்க. பட் சில பேர் வந்து கிளியரா வந்துட்டு இன்னும் 1 வருஷம் நான் ரிப்பீட் பண்ண போறேன்னு இருப்பாங்க. தட் இஸ் ஃபைன். பட் தேர் ஆர் ஃபியூ பீப்பிள் ஓகேவா? எனக்கு வந்துட்டு கண்டிப்பா நீட் எக்ஸாம் இன்னொரு வாட்டி ரிப்பீட் பண்ணணும்னு தோணுது. ஆனா எனக்கு ரிப்பீட் பண்ணி கிடைக்கலன்னா என்னோட இயர் வேஸ்ட் ஆயிடும். இந்த மாரி கன்ஃப்யூஷன்ல இருப்பீங்க. ஓகேவா? உங்க எல்லாருக்குமே நான் ஒரே ஒரு கொஸ்டின் கேட்கிறேன். தேர் ஆர் நம்பர் ஆஃப் பீப்பிள் ஹூ ஆர் வொர்க்கிங் இன் த ஹெல்த் கேர் இண்டஸ்ட்ரி கரெக்ட்டுங்களா? பேஷண்ட்ஸ் கூட ரொம்ப க்ளோஸாவே வொர்க் பண்றாங்க. ஒன்லி டாக்டர்ஸ் தான் மட்டும் ஹெல்த் கேர் இண்டஸ்ட்ரியில இருக்காங்கன்னு இல்ல. ஸோ உங்களோட எய்ம் வந்துட்டு நான் என்னோட ஃபியூச்சர்ல ஒரு ஹெல்த் கேர் ஃபீல்ட்ல வந்துட்டு இருக்கணும். லெட்ஸ் சே தேர் ஆர் நம்பர் ஆஃப் ஹாஸ்பிட்டல் ஃபேமஸான ஹாஸ்பிட்டல்ல கூட நான் வந்துட்டு ஒர்க் பண்ணணும். ஓகே, நான் டாக்டரா இல்லனாலும் அவங்களுக்கு அசிஸ்ட் பண்ற மாரி லைக் சர்ஜரி நடக்குதுன்னா, அங்க ஐ ஷுட் பி ஒன் ஆஃப் த பெர்சன் ஓகேவா? ஓகே, நான் டாக்டர் ஆகல. பட் எனக்கு வந்துட்டு ஓகே, எனக்கு அந்த மாரி சர்ஜரியில ஒரு அசிஸ்ட் பண்ற பெர்சனா இருந்தாலும் ஐ வில் பி ஹாப்பி. ஆர் பேஷண்ட்ட பார்த்துக்கிறது. ஸோ நெறைய இருக்கு ஓகேவா? நீங்களே ஒரு ஹாஸ்பிட்டல் போறீங்க. டாக்டர மட்டும் தான் மீட் பண்றீங்களா? டாக்டர ஒன்ஸ் பார்த்ததுக்கப்புறம் எவ்ளோ பேர் இருக்காங்க. ஒரு சர்ஜரி நடக்குதுன்னா, டாக்டர் வந்துட்டு ஃபைனலா சர்ஜரி அப்ப தான் வருவாங்க. பேஷண்ட்ஸ் பார்த்துக்கிறது யாரு? அங்க இருக்க நர்ஸ் ஆர் ஒரு குட்டி, குட்டி டெஸ்ட் எடுக்கிறப்ப தேர் ஆர் சோ மெனி பீப்பிள் டீலிங் வித் த பேஷண்ட்ஸ் ரைட்? ஸோ நீங்க வந்துட்டு திங்க் பண்ணுங்க. உங்களுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துட்டு, கண்டிப்பா இஃப் யூ வாண்ட் டூ பிகம் அ டாக்டர் ஓகே. அந்த லெவலுக்கு எதுவுமே இல்ல தான். பட் வந்துட்டு ஓகே, எனக்கு டாக்டர் ஆகாட்டியும் நான் ஒரு ஹெல்த் கேர் ஃபீல்ட்ல வந்துட்டு வொர்க் பண்ணணும்னு நெனைக்கிறேன். நான் வந்துட்டு அதுக்கு ரிஹர்ட் பண்ண மாட்டேன். பிகாஸ் சில பேர் வந்துட்டு எம்பிபிஎஸ் கிடைக்கலன்னு பிஎஸ்சில ஏதோ ஒரு கோர்ஸ் எடுத்துப்பாங்க. கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ். அதுக்கப்புறமா வந்துட்டு அவங்களால அந்த மாரி மெடிக்கல் ஃபீல்டுக்கே முடியாது. கரெக்ட்டா? அப்புறமா வந்துட்டு அச்சோ! நான் எம்பிபிஎஸ் படிக்கலன்னா ஓகே, ஒரு பேராமெடிக்கலாவது எடுத்துருக்கலாமே! அப்ப ஃபீல் பண்றத விட, இப்போ கொஞ்சம் டைம் எடுத்து யோசிங்க. உங்களுக்கு வந்துட்டு எம்பிபிஎஸ் கிடைக்கலனாலும் எனக்கு ஃபியூச்சர்ல ஒரு ஹெல்த் கேர் ஃபீல்ட்ல இருந்தாலே நான் வந்துட்டு ஹாப்பியா இருப்பேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அந்த வீடியோ தான் இது. ஓகேவா? ஸோ நீங்க வந்துட்டு எம்பிபிஎஸ் இல்லனாலும் there are so many courses which will be taking you to the healthcare field in your future and நீங்க வந்துட்டு சில மெடிக்கல் காலேஜ்லயுமே வந்துட்டு இந்த மாதிரி பேராமெடிக்கல் கோர்ஸ்லாம் இருக்கு. ஸோ நீங்களுமே மெடிக்கல் காலேஜ்ல படிக்கலாம். ஓகேவா? ஸோ என்னென்ன கோர்ஸ் இருக்கு அப்படின்றத வந்துட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். பிஎஸ்சி நர்சிங், கார்டியாலஜி, கார்டியோவாஸ்குலர் டெக்னாலஜி, பி-ஃபார்ம், அனஸ்தீசியா, ஆப்டோமெட்ரி இது மாரி எக்கச்சக்கமான கோர்ஸ் இருக்கு. நமக்கு தெரியாத கோர்ஸும் நெறைய இருக்கு. ஸோ இந்த கோர்ஸ ஜஸ்ட் லிஸ்ட் டவுன் பண்ணாம, நான் வந்துட்டு இன்னைக்கு சில கோர்ஸ் பத்தி எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். இது பார்ட் வீடியோ தான் இருக்கும். இன்னைக்கு ஒரு 4 கோர்ஸ் பத்தி இந்த கோர்ஸ் வந்துட்டு ஜென்ரலா என்ன? இதில நீங்க என்னலாம் படிப்பீங்க? அதுக்கப்புறம் எந்த காலேஜ்ல இந்த கோர்ஸ் எல்லாம் இருக்குன்ற டீட்டெயில்ஸ் நான் குடுக்க போறேன். இப்ப பிஎஸ்சி நர்சிங் இருக்குன்னா, அத பத்தி நீங்க என்னலாம் படிப்பீங்க? எந்த மாரி ரோல்ஸ்லாம் உங்களுக்கு இருக்கும்னு நான் ஒரு ஐடியா குடுத்தேன்னா, உங்களுக்கு வந்து ஓகே, எனக்கு இந்த இந்த மாரி வந்துட்டு வொர்க்ஸ்லயும் ஆர் சப்ஜெக்ட்லயுமே இன்ட்ரெஸ்ட் இருக்கு. நான் ஏன் பிஎஸ்சி நர்சிங் எடுக்கக்கூடாதுன்னு உங்களுக்கு வந்துட்டு தோணும். ஓகேவா? ஸோ உங்களுக்கு வந்துட்டு ரிப்பீட் பண்ண வேணாம். நான் கண்டிப்பா வந்து மெடிக்கல் ஃபீல்ட்ல தான் போணும். பட் எம்பிபிஎஸ் ஆர் டாக்டர் இல்லனாலும் நான் வேற கோர்ஸ் எடுக்கணும்னு நெனைக்கிறவங்களுக்கு திஸ் வில் பி ஐ ஓப்பனர். ஓகே. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பிஎஸ்சி நர்சிங் பத்தி பார்ப்போம். பிஎஸ்சி நர்சிங்ன்றது வந்து ஒரு 4 இயர்ஸ் கோர்ஸ் ஓகேவா? ஒரு 4 இயர்ஸ் யுஜி கோர்ஸ். இது வந்துட்டு பேசிக்கா திஸ் இஸ் ஆல்சோ சர்விங் டூ எ சொசைட்டி ஒன்லி. டாக்டருக்கு நெக்ஸ்ட் நர்ஸ் தான் ஓகேவா? பேஷண்ட்ஸ் எவ்ளோ கூட இருந்து பார்த்துப்பாங்கன்னு யூ ஆல் நோ ரைட்? ஸோ இந்த கோர்ஸ் வந்துட்டு நீங்க வந்துட்டு எந்த மாரி நாலேட்ஜ்லாம் வரும்னா, டூ அசிஸ்ட் த டாக்டர்ஸ் இன் எந்தெந்த டிபார்ட்மெண்ட்ல நீங்க இருப்பீங்க. ஐசியூ, யுவர் ஆப்பரேஷன் தியேட்டர், யுவர் இஆர் ஓகேவா? நர்ஸ்னா வந்துட்டு ஜஸ்ட் பேஷண்ட்க்கு டேப்லெட் எழுதி குடுக்குறது, அந்த மாரி ஒரு இமேஜினேஷன்ல நெறைய பேர் இருக்கீங்க. அப்படியெல்லாம் கிடையாது. ஓகேவா? யூ வில் ஆல்சோ ஒன் ஆஃப் த பீப்பிள் ஹூ வில் பி வொர்க்கிங் இன் த ஐசியூ ஆர் ஓடி ஆர் சிசியூ ஓகேவா? இந்த மாரி ஸ்கில்ஸ் எல்லாமே நீங்க பிஎஸ்சி நர்சிங்ல கத்துப்பீங்க. யூ வில் பி லைக் நெக்ஸ்ட் டூ த டாக்டர் ஒன்லி. நெக்ஸ்ட் வந்துட்டு எந்த மாரி கோர்ஸ்லாம் நீங்க வந்துட்டு எந்த மாரி சப்ஜெக்ட் நீங்க பிஎஸ்சி நர்சிங்ல படிப்பீங்கன்னா, ஆப்வியஸ்லி அபௌட் யுவர் அனாட்டமி ஆர் பிசியாலஜி. தேர் ஆர் பீப்பிள் வந்துட்டு எனக்கு ஹியூமன் பாடி பத்தி நெறையவே தெரிஞ்சுக்கணும். நான் வந்துட்டு இப்ப டாக்டர் ஆகலைன்னா எப்படி தெரிஞ்சுக்கிறது? அப்படிலாம் கிடையாது. பிஎஸ்சி நர்சிங்லயுமே வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு ஹியூமன் ஸ்ட்ரக்சர் அண்ட் பாடியோட ஃபங்ஷன் வந்துட்டு நீங்க ஃபுல்லாமே படிச்சுப்பீங்க. நர்சிங் ஃபண்டமெண்டல். என்னென்ன மாரி ஃபண்டமெண்டல்ஸ்? பேஷண்ட்ட எப்படி வந்து அசஸ் பண்ணணும்? பேசிக் டெஸ்ட்லாம் எப்படி எடுக்கணும்? எந்த மாரி மெடிகேஷன்லாம் உங்களுக்கு குடுக்கணும்? லைக் டேப்லெட்ஸ் ஓகே, மெடிசின்ஸ் குடுக்குறது. இன்ஃபெக்ஷன் கண்ட்ரோல் அண்ட் கம்யூனிகேஷன். கம்யூனிகேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஓகேவா? பேஷண்ட்ஸ் எந்த நிலைமையில இருந்தாலும் வி ஷுட் பி பொலைட் அண்ட் ஹேண்டில் தெம். நெக்ஸ்ட் வந்து மெடிக்கல் சர்ஜிக்கல் நர்சிங். ஓகே, உங்களுக்கும் வந்துட்டு சர்ஜிக்கல் பத்தி யூ வில் பி கெட்டிங் நாலேட்ஜ். ஸோ கேரிங் ஃபார் பேஷண்ட்ஸ் அண்டர்கோயிங் சர்ஜரி ஆர் வித் வேரியஸ் மெடிக்கல் கண்டிஷன். ஸோ பேஷண்ட் வந்து ஒரு சர்ஜரி வந்துட்டு நடக்குதுன்னா, அவங்களுக்கு எப்படி கேர் பண்ணணும். அப்படி இல்ல சர்ஜரி மட்டுமே இல்ல, வேற ஏதாவது டிசீஸ்லயே வந்தாங்கனாலும், அவங்கள எப்படி நடந்துக்கணும்? அவங்க என்னென்ன ப்ரொசீஜர்ஸ்ன்றத நீங்க கத்துப்பீங்க. அதுக்கப்புறம் மென்டல் ஹெல்த் நர்சிங் பேஷண்ட்டோட மென்டல் ஹெல்த்த நீங்க எப்படி
வச்சுக்கணும். பிகாஸ் பீப்பிள் வில் பி ஃபீலிங் லோல ஒரு பேஷண்ட்டா வரவங்க வந்துட்டு, நீங்க எப்பயும் சிரிச்சுட்டே இருக்கணும், ஹேப்பியா இருக்கணும் அந்த மாரி நம்ம சொல்ல முடியாது. ஸோ அட் த சேம் டைம் வி ஷுட் டேக் கேர் ஆஃப் த மென்டல் ஹெல்த் ஆஃப் த பேஷண்ட். அதுக்கப்புறம் மேட்டர்னல் சைல்ட் ஹெல்த் நர்சிங். தேர் ஆர் சோ மெனி பீப்பிள் திங்க் ஓகேவா, எனக்கு பேபி கூட விளையாடணும், பேபிஸ்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் வந்து ஒரு டாக்டரா சைல்ட் டாக்டர் ஆவேன் அந்த மாதிரி ஆம்பிஷனோட இருப்பீங்க. ஈவன் இஃப் யூ பிகம் நர்ஸ் யூ வில் பி ஒன் ஆஃப் த பார்ட் இன் கேரிங் ஃபார் மதர்ஸ் அண்ட் நியூ born அண்ட் சில்ட்ரன். ஓகேவா, உங்களுக்குமே அந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி தான் கிடைக்கும். ஸோ இதெல்லாம் தான் சப்ஜெக்ட் யூ வில் பி லேர்னிங் இன் யோர் பிஎஸ்சி நர்சிங். நெக்ஸ்ட் வந்துட்டு எந்தெந்த மெடிக்கல் காலேஜில் இந்த பிஎஸ்சி நர்சிங் இருக்குன்னு பார்க்கலாம். தீஸ் ஆர் ஃபியூ எக்ஸாம்பிள்ஸ். ஓகேவா, உங்களோட எய்ம்ஸ், தட் இஸ் எய்ம்ஸ் நியூ டெல்லி அண்ட் சிஎம்சி இன் வெல்லூர். Then postgraduate institute of medical education and research in Chandigarh, and there are few medical private college, that is your Manipal Academy, Symbiosis, Amity University. இதெல்லாம் ஓகேவா. ஸோ பிஎஸ்சி நர்சிங் பற்றி ஓவரால் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சா என்ன மாதிரி கோர்ஸ்லாம் நீங்கள் வந்துட்டு அதில் படிப்பீங்க. நெக்ஸ்ட் வந்து பிஎஸ்சி கார்டியோவாஸ்குலர் டெக்னாலஜி. ஸோ நான் வந்துட்டு டாக்டர் ஆக போகிறேன், அதில் என்ன ஸ்பெஷலைசேஷன் கார்டியாலஜிஸ்ட் அப்படின்னு சொல்கிறவங்க நிறைய பேர் இருப்பீங்க. ஓகேவா, அந்த ஹார்ட் என்னதான் நமக்கு அவ்வளோ பிடிக்கும் தெரியல, பட் இந்த ஆன்சர் வந்து நிறைய பேர் கொடுத்துருப்பீங்க. ஹார்ட் பத்தி படிக்கணும். ஸோ உங்களுக்கு வந்துட்டு ஹார்ட் பத்தி படிக்கிறது ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்னா ஹார்ட்டோட இன் அண்ட் அவுட்டை தெரிஞ்சுக்கிறதுக்கு பிஎஸ்சி கார்டியோவாஸ்குலர் டெக்னாலஜி வில் பி த பெஸ்ட் கோர்ஸ். ஓகேவா, நீங்க வந்துட்டு இதுல என்னெல்லாம் படிப்பீங்கன்னு பார்த்தீங்கன்னா, பேசிக்கா வந்துட்டு கார்டியோனாலே இட் இஸ் பேசிக்கலி யுவர் ஹார்ட் தானே. ஸோ ஹார்ட்டோட ஃபங்க்ஷன்ஸ் அதை பற்றி இன் அண்ட் அவுட் எல்லா டீட்டெயில்ஸுமே வந்துட்டு உங்களோட கார்டியோவாஸ்குலர் வச்சுக்கிறேன். நீங்கள் வந்துட்டு ப்ரொஃபஷனல் அசிஸ்ட் ஃபார் த டாக்டர்ஸ் இன் வேரியஸ் ஆக்டிவிட்டி. ஓகேவா, பிகாஸ் வென் there is people coming with the heart diseases, you will be one of the main person. நீங்களுமே வந்துட்டு ஒரு மெயின் பர்சனாக இருப்பீங்க along with the doctors in case of the heart. நெக்ஸ்ட் எதெல்லாம் வந்துட்டு நம்ம இதில் படிப்போம்னா, ஆப்வியஸாக anatomy அண்ட் ஃபிசியாலஜியை பற்றி நீங்கள் படிப்பீங்க. ஆனால் இன்டெப்த்தாக நீங்கள் எதை பற்றி படிப்பீங்கன்னா உங்களோட ஹார்ட்டை பற்றி. ஓகேவா, ஹார்ட் அதோட பிளட் வெசல் சர்க்குலேட்டரி சிஸ்டம். ஓகே, ஹார்ட்டோட வேலையை வந்துட்டு சர்க்குலேட்டிங் தானே. ஸோ சர்க்குலேட்டரி சிஸ்டம் பற்றி நீங்கள் படிப்பீங்க. நெக்ஸ்ட் கார்டியோவாஸ்குலர் டெக்னாலஜி. இது வந்து என்னென்னா ஆப்ரேஷன் ஓ ஸ்பெஷலைஸ்டு எக்யூப்மெண்ட் ஃபார் டயக்னோசிஸ். ஸோ ஹார்ட்டுக்குன்னு ஒரு ஹார்ட் ப்ராப்ளமோட ஒரு பேஷண்ட் வராங்கன்னா அவங்களுக்கு என்னென்ன டயக்னோசிஸ் இருக்குது அதை பற்றி எல்லா டீட்டெயிலுமே உங்களுக்கு தெரியும்ல. ஸோ யூ ஷுட் ஆல்சோ பி டயக்னோசிங் த பேஷண்ட், தட் இஸ் யுவர் இசிஜி எக்கோகார்டியோகிராஃபி இதெல்லாம் பண்ணுறதுக்கு என்னென்ன ப்ரொசீஜர் இது எல்லாமே கற்றுப்பீங்க. அதுக்கப்புறம் அதுதான் நெக்ஸ்ட்டு அசிஸ்டிங் டாக்டர்ஸ். சி டாக்டர்ஸை வந்து நீங்கள் அசிஸ்ட் பண்ணுவீங்க எந்த மாதிரி இதில் ஆன்ஜியோபிளாஸ்டி ஸ்டென்ட் இதெல்லாம் வந்துட்டு ஓகே, ஒரு பேஷண்ட் வந்து பிளாக்கோட போனாங்கன்னா இப்போலாம் வந்து ஆன்ஜியோபிளாஸ்டி ஸ்டென்ட்லாம் ரொம்ப காமன் ஆயிடுச்சு கரெக்ட்டுங்களா. ஹார்ட் பிளாக் இருக்கவங்க இந்த மாதிரி ஆப்ரேஷன்ஸ்ல கூட இட் இஸ் நாட் லைக் ஆப்ரேஷன், இது வந்து ப்ரொசீஜர்னு சொல்லலாம். இந்த மாதிரி ப்ரொசீஜர்ல கூட நீங்க உங்க டாக்டர்ஸ்க்கு அசிஸ்ட் பண்ணுவீங்க க்ளோஸ்லி வித் த பேஷண்ட். நெக்ஸ்ட் ஃபார்மகாலஜி. ஸோ கார்டியோவாஸ்குலர் டிசீஸோட வந்தாங்கன்னா அவங்களுக்கான பேசிக் மெடிசன்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். நெக்ஸ்ட் ஆப்வியஸ்லி பேஷண்ட் கேர். ஒரு பேஷண்ட் வந்து ஹார்ட் ப்ராப்ளமோட வரப்ப நீங்க அவங்களை எந்த அளவுக்கு பத்திரமா பார்த்துக்கணும் இது எல்லாமே நீங்க இதில் கற்றுப்பீங்க. ஓகேவா, நெக்ஸ்ட் எந்தெந்த காலேஜ்ல எனக்கு இந்த பிஎஸ்சி பார்த்தீங்கன்னா ஜிப்மர் அண்ட் சிஎம்சி மணிப்பால் காலேஜ் ஆஃப் ஹெல்த் ப்ரொஃபஷனல் அண்ட் ராஜீவ் காந்தி பாராமெடிக்கல் இன்ஸ்டியூட். ஓகேவா, இப்போ பிசி கார்டியோவாஸ்குலர் டெக்னாலஜினா வந்து என்ன என்ன மாதிரி கோர்ஸில் வந்து இதில் படிப்பீங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் பி ஃபார்ம், இதுவுமே வந்துட்டு மோஸ்ட் நோன் கோர்ஸ் கரெக்ட்டுங்களா. நீங்க வந்துட்டு ஓகே, என்னால டாக்டர் தான் ஆக முடியல. ஆனா நான் குடுக்குற மாத்திரைய வந்துட்டு எல்லாருமே பேஷண்ட்ஸ்லாம் சாப்பிடணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, நீங்க இது பண்ணலாம். அதாவது இதுல வந்துட்டு நீங்க ஒரு ரிசர்ச்சர் ஆகலாம். கரெக்ட்டுங்களா? ட்ரக்ஸ பத்தி நீங்க படிச்சு ஒரு புது டிசீஸ்க்கு நீங்க வந்துட்டு அ டேப்லெட்ஸ் ஆர் மெடிசின்ஸ் கொண்டு வரலாம். ஹவ் த கோவிட் அப்ப நம்மளுக்கு வேக்சின்லாம் கொண்டு வந்தாங்கல்ல. ஸோ கோவிஷீல்டு அந்த மாதிரிலாம். ஸோ நீங்களுமே வந்து கண்டுபிடிச்சு அந்த டிசீஸே இல்லாம கூட பண்ற அளவுக்கு உங்களால இந்த கோர்ஸ்லேருந்து கத்துக்க முடியும். ஸோ இது வந்துட்டு ஆப்வியஸா ஒரு 4 இயர்ஸ் கோர்ஸ். அந்த இதில வந்துட்டு நீங்க ட்ரக்கோட டெவலப்மெண்ட், பார்மகாலஜி, கிளினிக்கல் பிராக்டிஸ் பத்தி தெரிஞ்சுப்பீங்க. ஸோ இதில என்னலாம் படிப்போம்னு பார்த்தீங்கன்னா, பார்மசூட்டிக்கல் கெமிஸ்ட்ரி. ஓகேவா? எனக்கு கெமிஸ்ட்ரியுமே பிடிக்கும், பயாலஜியுமே பிடிக்கும். எது படிக்கணும்னு நினச்சீங்கன்னா, நீங்க இந்த கோர்ஸ் எடுக்கலாம். இதில வந்துட்டு போத் பயாலஜி அண்ட் கெமிஸ்ட்ரிய பத்தி நம்ம படிக்க போறோம். ஸோ பார்மசூட்டிக்கல் கெமிஸ்ட்ரினா வந்துட்டு இட் இஸ் பேசிக்கலி கெமிக்கல் ப்ராப்பர்ட்டீஸ் அண்ட் ஆக்ஷன் ஆஃப் ட்ரக்ஸ். ஆல்ரெடி வந்துட்டு நம்ம நீட் ப்ரிப்பரேஷன் எப்பவே வந்து நீங்க ட்ரக்ஸ பத்திலாம் பேசிக்கா படிச்சிருப்பீங்கல்ல. ஸோ அந்த மாரி இன் டெப்த்தா நம்ம வந்துட்டு இதில ஃபுல்லாவே படிப்போம். ஸோ அண்டர்ஸ்டாண்டிங் தி கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி அண்ட் ஆக்ஷன் ஆஃப் ட்ரக்ஸ். ஸோ அந்த ட்ரக்ஸுக்கு என்ன ப்ராப்பர்ட்டி இருக்குன்னு தெரிஞ்சா தான் நம்ம வந்துட்டு நெக்ஸ்ட் ஒரு டெவலப்மெண்ட்ல இன்வால்வ் ஆக முடியும். நெக்ஸ்ட் பார்மசூட்டிக்ஸ். இதில வந்துட்டு என்னது ட்ரக்கோட ஃபார்முலேஷன். அது எதெல்லாம் வந்துட்டு போட்டா இந்த ட்ரக் வந்து வரும். அந்த டோசேஜ் ஃபார்ம் அண்ட் டெலிவரி சிஸ்டம். அந்த ட்ரக்க இந்த மாரி இன்டேக் பண்ணும். ஓரலா கொடுக்கணுமா? இல்ல இன்ஜெக்ட் பண்ணணுமா? இது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதுக்கப்புறம் சைட் எஃபெக்ட்ஸ் ஆஃப் த ட்ரக்ஸ். ஓகேவா? இப்போ வந்துட்டு
இப்ப நமக்கு ஃபீவர்னா வந்துட்டு பேராசிட்டமல் எடுக்கிறோம்னா, அது வந்துட்டு என்னலாம் ட்ரக்ஸ் அதில யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ட்ரக்ஸ் அதில போட்டா நமக்கு வந்து ஃபீவர் சரியாகும். அந்த மாரி ஒரு ஒரு ட்ரக்ஸோட எஃபெக்ட்டும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். நெக்ஸ்ட் எக்ஸ்ப்ளோரிங் நேச்சுரல் சோர்சஸ் ஆஃப் மெடிகேஷன். மெடிகேஷன்ஸ்ல எதெல்லாம் நேச்சுரல் சோர்ஸாவே நம்மளுக்கு கிடைக்குதுன்னு பார்க்கணும். தென் பார்மசி பிராக்டிஸ்னா என்ன வந்துட்டு பிஃபார்ம் முடிச்சுட்டு நெறைய பேர் வந்து ஓனா பார்மசி வைப்பீங்க. கரெக்ட்டா? நீங்க தான் வந்துட்டு அப்ப இந்த பார்மசிய மெயின்டெயின் பண்ணணும். ஈவன் இஃப் யூ ஆர் வொர்க்கிங் இன் சம்ஒன்ஸ் எல்ஸ் இதெல்லாமே நீங்க தெரிஞ்சுக்கணும். தட் இஸ் டிஸ்பென்சிங் யுவர் மெடிசின்ஸ். மெடிசின்ஸ வந்துட்டு ஆர் மெடிகேஷன்ஸ எப்படி ப்ராப்பரா வந்து டிஸ்பென்ஸ் பண்றது? அ லைக் பேஷண்ட்ஸ் வந்து மெடிசின்ஸ் கேட்டு வரப்ப கரெக்ட்டா நம்ம வந்துட்டு பார்த்து குடுக்கணும். நம்ம மாத்தி குடுத்துட்டா அவங்களுக்கு வேற ப்ராப்ளம் வந்துரும் இல்லையா? அண்ட் மெடிகேஷன் சேஃப்டி இது எல்லாமே இதில நீங்க கத்துப்பீங்க. அண்ட் எந்தெந்த காலேஜ்ல இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டிடியூட் ஆஃப் கெமிக்கல் டெக்னாலஜி, பிட்ஸ், மெஸ்டா அண்ட் ஜேஎஸ்எஸ் காலேஜ் ஆஃப் பார்மசி, அசாம் யூனிவர்சிட்டி அண்ட் யுவர் மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ். ஓகேவா? ஸோ பிஃபார்ம் பத்தி ஓவரால் என்னலாம் படிப்பீங்கன்னு தெரிஞ்சிருச்சா? நெக்ஸ்ட் வந்து பேச்சுலர் இன் பயோமெடிக்கல் இன்ஜினியரிங். எனக்கு வந்துட்டு மெடிக்கலும் வேணுங்க, இன்ஜினியரிங் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, உங்களுக்கானது தான் இந்த பயோமெடிக்கல் இன்ஜினியரிங். ஓகேவா? இது வந்துட்டு ஒரு காம்பினேஷன். ஓகேவா? இன்ஜினியரிங் பயாலஜியும், மெடிசனும் சேர்ந்த ஒரு இன்ஜினியரிங்குள்ள நம்ம அத வந்துட்டு சேர்த்து வச்சு படிக்க போறோம். ஸோ எந்த அளவுக்கு அது இன்ட்ரெஸ்ட்டா இருக்கும்னு யோசிங்க. ஓகே. ஸோ இது வந்துட்டு இட்ஸ் a technique involving engineering in biology and medicine to create your ஹியூமன் ஹெல்த்துக்கு என்னெல்லாம் விதத்தில் இம்ப்ரூவ் பண்ணலாம் நம்ம வந்துட்டு இதில் பார்ப்போம். ஸோ என்னெல்லாம் சப்ஜெக்ட்ஸ் இதில் படிப்பீங்கன்னு பார்த்தீங்கன்னா, இன்ஜினியரிங் ஃபண்டமெண்டல்ஸ் ஆப்வியஸாக இது இஸ் பயோமெடிக்கல் இன்ஜினியரிங். ஸோ இன்ஜினியரிங் பற்றி நமக்கு ஃபண்டமெண்டலாக தெரிஞ்சிருக்கணும்ல. ஃபண்டமெண்டல்ஸில் என்ன இருக்க போகுது? உங்களுக்கு மெக்கானிக்ஸ், மெட்டீரியல் சயின்ஸ், தெர்மோடைனமிக்ஸ் அண்ட் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் இதெல்லாம் இருக்கும். ஓகேவா? தென் பயாலஜி அண்ட் ஃபிசியாலஜி அண்டர்ஸ்டாண்டிங் தி ஹியூமன். ஸோ ஹியூமன் பாடி பத்தியுமே படிப்பீங்க. தட் வில் கம் யூ பயோமெடிசன் அண்ட் இன்ஜினியரிங்ல இன்ஜினியரிங் ஃபண்டமெண்டல்ஸ்லாம் நம்ம படிச்சிட்டோம். நெக்ஸ்ட் வேற என்ன படிப்போம்? பயோ மெட்டீரியல்ஸ். ஓகேவா? ப்ராப்பர்ட்டீஸ் அண்ட் அப்ளிகேஷன் ஆஃப் மெட்டீரியல்ஸ் யூஸ்ட் இன் மெடிக்கல் டிவைசஸ். ஸோ மெடிக்கல் டிவைசஸ்லாம் இருக்குல்ல. லெட்ஸ் சே இசிஜி எடுக்கிற டிவைஸ் எவ்வளவோ இருக்குல்ல. அந்த குட்டி குட்டியிலேருந்து பெருசு வரைக்கும் எல்லாமே வந்துட்டு அதோட அப்ளிகேஷன் என்னென்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதில என்ன மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மாரி பேசிக்கா எல்லாமே நீங்க படிப்பீங்க. அண்ட் பயோ மெக்கானிக் அனலைசிங் த மெக்கானிக்ஸ் ஆஃப் த ஹியூமன் பாடி அண்ட் மூவ்மெண்ட். ஓகேவா? லைக் ஹவ் யூ ரெட் இன் லொகோமோஷன் ஆஃப் மூவ்மெண்ட் இது வந்து ஒரு மெக்கானிக்கல் வியூல நீங்க வந்துட்டு படிப்பீங்க. நெக்ஸ்ட் மெடிக்கல் இன்ஸ்ட்ருமென்டேஷன்னா டிசைன் அண்ட் டெவலப்மெண்ட் ஆஃப் மெடிக்கல் டயக்னோஸ்டிக் அண்ட் தெரபெட்டிக் எக்யூப்மெண்ட் ஸ்டார்ட்டிங் ஃப்ரம் யுவர் தெர்மோமீட்டர் அதுவுமே வந்து ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் தானே பிசிக்ஸ்ல படிப்போம்ல. ஸோ அதோட டிசைன் அண்ட் டெவலப்மெண்ட்ட பத்தி நீங்க இன் டெப்த்தா படிப்பீங்க. ஸோ இதெல்லாம் நீங்க வந்துட்டு ப்ராப்பரா படிச்சுக்கிட்டா யூ கேன் பில்ட் ஒன் ஓன் இன்ஸ்ட்ருமெண்ட். ஓகேவா? நீங்க ஹெல்த் கேர் இண்டஸ்ட்ரிக்கு உங்களோட இன்ஸ்ட்ருமெண்ட்னே நீங்க வந்துட்டு பேட்டன்ட் வாங்கி உங்களால உருவாக்க முடியும். இஃப் யூ லேர்ன் எவ்ரிதிங் ப்ராப்பர்லி. நெக்ஸ்ட் பயோசிக்னல் ப்ராசஸிங். ஸோ அனலைசிங் த பயோசிக்னல். சிக்னல்ஸ்னா என்ன? நம்ம யூசுவலா டிவில பார்ப்போம். அந்த ஹார்ட் வந்து ஸ்டாப் ஆயிடுச்சுன்னா நமக்கு அந்த அ வேவ் இருக்கும் இல்லையா? இப்ப நீட் எக்ஸாம் அப்போ படிச்சிருப்பீங்கள்ல, தட் பிக்யூஆர்எஸ் வேவ். ஸோ அத அத வந்துட்டு அனலைஸ் பண்றது. இந்த மாரி பேசிக்கா எல்லா விஷயமுமே வந்துட்டு நீங்க பயோமெடிக்கல் இன்ஜினியரிங்ல படிப்பீங்க. என்னென்ன காலேஜ்ல பார்த்தீங்கன்னா, உங்களால வந்துட்டு எய்ம்ஸ் போக முடியலன்னா, யூ கேன் ஸ்டில் கோ டூ ஐஐடி. யுவர் எம்ஐடி அண்ட் ஐஐடி மாண்டி அண்ட் ஐஐடி கான்பூர், என்ஐடி ஹிந்துஸ்தான் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி அண்ட் சயன்ஸ். ஓகேவா? ஸோ யாஹ் இந்த கோர்ஸ்ல வந்துட்டு பேசிக்கா நம்ம 4 கோர்ஸ் பத்தி பார்த்தோம். ஓகேவா? நான் வந்து பார்ட்டா வந்துட்டு போட்டேன். ஸோ பேசிக்கா நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்க வந்துட்டு எம்பிபிஎஸ் ஆர் டாக்டர் ஆனா மட்டும் தான் ஹெல்த் கேர்ல ஒர்க் பண்ண முடியும்னு இல்ல. தேர் ஆர் நம்பர் ஆஃப் கோர்ஸ் நீங்க டாக்டருக்கு அசிஸ்ட் பண்ணலாம். ஈவன் இன் யுவர் சர்ஜரி நம்ம பார்த்தோம்ல. ஸோ அந்த மாரி நெறைய கோர்ஸ் இருக்கு. நம்ம தான் தேடி கண்டுபிடிச்சு போணும். ஓகேவா? எல்லாருமே வந்துட்டு டாக்டர் ஆனா, இந்த கோர்ஸ்லாம் வந்துட்டு யார் படிப்பா? ஸோ இந்த மாரி உங்களுக்கு வேற ஏதாவது கோர்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நெனச்சீங்கன்னா, கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இதோட பிடிஎஃப் வந்து டெலிகிராம்ல அவைலபிளா இருக்கு. அதுலயுமே நீங்க பார்த்துக்கலாம் ஜாயின் பண்ணி. தேங்க் யூ.